ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு டாபிக். என்னென்னா எனக்கு ஸ்கின் கேர்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான், நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன். என்னடா கெமிக்கல் அது இதுன்னு சயின்ஸ் நேமாக சொல்கிறான்னு பயந்துடாதீங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது என்னென்னா பயோடெக்லேருந்து அந்த வால்நட் ஸ்க்ரப்னு சொல்லுவாங்க. அது இப்போ வரையுமே நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரப் தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த ஸ்க்ரப்பு எனக்கு பண்ணும்போது பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக குருணையாக புண்ணு மாதிரியெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் அதிலே பயோடெக்கில் இருக்குது, ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க்னு. ஸோ ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பார்லர்லாம் போனதே கிடையாது. பார்லர் போகிறதுனாலையும் பெரிய பெனிஃபிட்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முகம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப டல் ஆகிடும். திரும்ப ஒரு 30 டேஸ் எவ்ரி மந்த் பீரியட் மாதிரி அதையும் நீங்கள் ரொட்டீனில் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். ஒரு தடவை பண்ணிட்டு விட்டால் மூஞ்சி நாரியே போயிடும் ஃபேஷியலில். எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ரிசப்ஷனில் பண்ணேன், அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் என்னோடய ஸ்கின் ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒத்துக்கவே இல்லை. எந்த ஒரு கெமிக்கல்ஸு அதில் போட்டிருந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஒத்துக்கலை. ஸோ அதனால தான் என்னோடய ஸ்கின் ரொம்ப வீணாச்சு. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வீட்லேயே ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 2 இயர்ஸாக தான் நான் இந்த கெமிக்கல் பீல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்க்ரப்பிங்கை விட ஃபார் பெட்டர். எனக்கு இது டாக்டர் சொன்னது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே ஸ்க்ரப் பண்ணும்போது அதில் குட்டியாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸை நம்ம கண்ணாப்பின்னான்னு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் சின்னதாக கிளிய சான்சஸ் இருக்குது. மைக்ரோவாக டேர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம ஸ்கின்னில் பிரேக் அவுட்ஸ் வருது. அதனால் ஆக்னிஸ் வருது. ஆக்னிஸ் வந்தால் ஆக்னி மார்க்ஸ் வருது. அது ஸ்காராகவே மாறிடுது. இப்படி தான் நம்ம முகம் ரொம்ப வீணாக வருது. எனக்கு இது இப்போ எனக்கு சிக்கன் குனியா வந்ததுனால எனக்கு மருந்து சாப்பிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்தது. இட் வில் கோ ஆஃப் குவைட் 2-3 மந்த்ஸில். ஸோ நோ இஷ்யூ. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கெமிக்கல் பீல் எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக போட போகிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப் கைஸ், கீப் ஆன் வாட்சிங் டில் லாஸ்ட். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி யூ வில் கெட் மை ரெகுலர் வீடியோஸ் ஆன் அப்டேட் வைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வாங்க நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணக்கூடியது. நம்ம பார்லர் அவசியம் இருக்காது, நமக்கு ஃபேஸ் பேக் அவசியம் இருக்காது. அதுவும் இல்லாமல் பல ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளுக்கு இது ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சொல்லலாம். ஸோ அது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னில் தினந்தோறும் டெட் ஸ்கின் செல்ஸ் நிறையா வரும். அது காலப்போக்கில் நம்ம ஸ்க்ரப் பண்ணாமலோ க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ஸ்கின் அது நிறைய ஆக்னி ப்ரோனாக மாறுது. ஏன்னா டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கிறதுனால போர்ஸ் க்ளாக் ஆகுது. அதனால் பிம்பிள் வருது. ஸோ இப்படி தான் இதோட ப்ராசஸ் கண்டினியூஸாக போகுது. நிறையா ஆயில் செப்பரேஷனும் உண்டாகுது. ஏன்னா நான் ரிடியூஸ் பண்ணுறதுன்னா டெட் ஸ்கின் செல்ஸ், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், சன் டேமேஜ், பிக்மெண்டேஷன், ஆக்னி ஸ்கார்ஸ், ஆக்னி. ஸோ இது எல்லாத்துல இருந்துமே இந்த கெமிக்கல் பீல் நம்ம ரொம்ப நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது பண்ணுறதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக, பேபி சாஃப்டாக, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸாக மாறிடுது. ஸோ அந்த பீலிங் எப்படி பண்ணணுங்கிறத நான் இப்போ இதில் காட்டுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுருவேன். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்னி ஸ்கார்ஸ், பயங்கரமான பிக்மெண்டேஷன், மெலஸ்மா இருக்குல்ல அவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சன் டேமேஜ்னால என் ஸ்கின் ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு. நெத்திலெல்லாம் கருப்பாக இருக்குது, இந்த இடம் கருப்பாக இருக்குது, இந்த இடம் கருப்பாக இருக்குது, இந்த வாய்க்கிட்ட கருப்பாக இருக்குது, இந்த நோஸ் பின்னாடி எல்லாம் இந்த இடத்துல கருப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்க எல்லாருக்குமே இந்த கெமிக்கல் பீல் ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை நான் பண்ணதுனால சொல்கிறேன். சும்மாவே எல்லாம் இதில் எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது டெர்மாக்கோ தான். நேற்றே நான் இது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டெர்மாக்கோ எவ்வளோ எனக்கு ஐ லவ் தட் ப்ராடக்ட். ஸோ இதை நானும் 2 இயர்ஸ் மேலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கெமிக்கல் பீல். ஸோ இது மெயினாக என்ன பண்ணுதுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ஸில் ஆயில் செக்ரேஷன் ஆகும்ல, சீபம் செக்ரேஷன், அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணிச்சுனாவே நம்மளுக்கு ஆக்னி வர ப்ராப்ளம் கம்மியாகுது. ஸோ ஆக்னி வர ப்ராப்ளம் கம்மியாச்சுன்னா ஸ்கேர்ஸ் இருக்காது, ஸ்கேர்ஸ் இல்லைனா பிக்மெண்டேஷன் இருக்காது. ஸோ வி ஃபீல் வெரி சூப்பர் ஃபைன் ஃபண்டாஸ்டிக் ஸ்கின். ஸோ அதுதான் இதோட மெயின் டார்கெட்டு. ஆக்னி வர்றதுக்கான சீபம் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுது. இதுதாங்க அது டெர்மாக்கோட AHA BHA பீலிங் சொல்யூஷன் வரும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவ்ளோ தூரம் யூஸ் பண்ணி முடியறதுக்கே எனக்கு 1 1/2 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கு. ஸோ இத்தன நாள் ஆகுது. எனக்கு இன்னமும் இருக்கு. ஸோ அப்பயும் இது இவ்ளோ இன்னும் இருக்கு பாருங்க. எனக்கு இன்னும் இது வந்து ஒரு 3, 4 மாசம் வரும். நான் வந்து இது எப்பப்பலாம் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின் கூட ட்ரை ஸ்கின்னும். ஸோ இது வந்து நான் சம்டைம்ஸ் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து 15 டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஆக்னி ப்ரோனாக இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆக்னி ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கு நிறைய 70-80% சான்ஸ் இருக்குது. இந்த ஏஹெச்ஏ பிஹெச்ஏனா என்னம்மா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். ஏஹெச்ஏனா ஆல்ஃபா ஹைட்ராக்சில் ஆசிட், பிஹெச்ஏனா பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏஹெச்ஏ பிஹெச்ஏன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஏஹெச்ஏ 15%, பிஹெச்ஏ 1% இருக்குது. இந்த ஏஹெச்ஏ எல்லாம் வந்து ஃப்ரூட்டோட டெரிவேட்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட்லேருந்து நேச்சுரலாக எடுக்கக்கூடிய டெரிவேட்ஸ் தான் வந்து ஏஹெச்ஏல வருது. பிஹெச்ஏ வந்து சால்சிலிக் ஆசிட், அதாவது இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த சால்சிலிக் ஆசிட்க்கு மட்டும்தான் இருக்குது. நிறையா ஃபேஸ் வாஷ், சோப்பு, அந்த பிம்பிளுக்கு கொடுக்குற எல்லாத்துலேயுமே வந்து 1% வந்து இந்த சால்சிலிக் ஆசிட் இருக்கும். ஸோ அதே தான் இந்த கெமிக்கல்ஸ் பீலிங்லேயும் இருக்குது, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ. இந்த ஏஹெச்ஏல என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். கிளைகாலிக் ஆசிட், டட்டாரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், மேண்டலிக் ஆசிட். ஸோ இந்த 4 ஆசிட்ஸ் தான் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இது யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எனக்கு எது போட்டாலும் சுத்தமாக ஒத்துக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஸோ இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் என்னோட ஸ்கின் அப்படின்னு சொல்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். வந்து நைக்கால அவைலபிள், அதுக்கப்புறம் டெர்மாக்கோட சைட்டில் அவைலபிள். நீங்கள் இப்போ தான் பிகினர், கெமிக்கல் பீலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசு, நான் வாங்கணும், நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 15% இருக்கிற அளவுக்கு வாங்கிக்கோங்க. எப்பயுமே வந்து எந்த ஒரு சீரமாக இருக்கட்டும், விட்டமின் சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எப்பயுமே லெஸ் கான்சன்ட்ரேஷனில் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எடுத்த உடனேவே ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து 15% இருக்கிற ஒரு சிரம், 10% இருக்கிற சிரம், 30% இருக்கிற சிரம், அந்த மாதிரி எப்பயுமே வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து அது எல்லாருக்கும் ஒத்துக்காது. எப்பயுமே மைல்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே ஹைக்கு போனீங்கன்னா நம்ம ஸ்கின் சிவியராக டேமேஜ் ஆகும். மைல்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் இனி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். எப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம், ஃபேஸ் மாஸ்க் போட போகிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் இது என்னோட ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி 35 செகண்ட்ஸ் ஆகுது கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி பண்ணணும். அப்போ தான் நம்ம போர்ஸில் இருக்கிற சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அழுக்காக இருக்கட்டும் எல்லாமே வரும். ஸோ அப்போ தான் நம்ம போர்ஸ் க்ளீனாக இருந்தாவே மோஸ்ட்டாக பிம்பிள் வராது. ஸோ 35 செகண்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய முகம் கழுவிட்டேன். இந்த மாதிரி ஒயிட் டவல் வச்சு ஃபேஸை வந்து நல்லா துடைக்க போகிறேன். 50% வந்து என் ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல ஷேக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட்டு மாதிரியான கலரில் தான் இருக்கும். மினிமலிஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்டினரிங்கிற பிராண்ட்லேயும் இந்த பீலிங் சொல்யூஷன் வந்து இருக்குது. நான் வந்து டெர்மாக்கோ தான் யூஸ் பண்ணுறேன். நான் கேள்விப்பட்டேன் அந்த 2 பிராண்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும்னு. என் ஸ்கின் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணால் கொஞ்சம் பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் டெர்மாக்கோ எனக்கு செட் ஆகிடுச்சு. இதே 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரெட் கலரில் இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்படி மைல்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். கண்ணு ஏரியாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை பிகினராக இருந்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி டிங்க்லிங் சென்சேஷன் இருக்கும். ஒரு மாதிரி நம்மன்னு அரிக்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்தெல்லாம் நீங்கள் பயந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து 4 ஆசிட் இருக்குது. நேச்சுரல் ஃப்ரூட் ஆசிட். நம்ம வந்து லெமனையே நம்ம முகத்தில் போடும்போது நம்மளுக்கு இப்படி தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் ரா லெமன் போடும்போது. ஸோ இது எல்லாமே ஃப்ரூட் டெரிஸ் தான்.
ஸோ இந்த மாதிரி நல்லா லைட்டாக மசாஜ் பண்ண விட்ட மாதிரி விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் முகத்தை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலை எதாவது இருந்தால் பர்சனல் வேலையை பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக, அதுக்கு மேலேயும் இதை வச்சுருக்கக்கூடாது ஃபேஸில். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான். ஸோ அந்த 10 மினிட்ஸில் வந்து அது ஸ்கின்குள்ளே நல்லா போயிட்டு ஆக்னி காஸ் பண்ணுற ஒரு ஜெர்ம்ஸ், பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் அழித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் தானாகவே ரிமூவ் ஆகிடும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு க்ளீனாக, ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ப்ளம்பியான ஒரு ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனோட ஒரு ஹைலைட்டு. ஸோ வீக்லி ட்வைஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க. ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக ஆகிடும். ரொம்ப சென்சிட்டிவ் ஆச்சுன்னா அது அப்வியஸ்லி நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். தொட்டதுக்கெல்லாம் சிந்துகிற மாதிரி, தொட்டதுக்கெல்லாம் புண்ணு, ஸ்க்ராட்சு, ரெட்னிஷு, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஸ்கின்னுங்கிறது வந்து ஸ்கின் பேரியரை நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னில் எதுவுமே வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓவராக பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ஓவர் சென்சிட்டிவ் ஆகிடும். ஓவர் சென்சிட்டிவ் ஆச்சுன்னா அப்வியஸ்லி ஓவராக ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஸ்கின் கேரை எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 10-11 வருஷம் ஆச்சு. என்ன ஏதுன்னு புரிஞ்சு நிறையா தப்பு, நிறையா ரைட் இதில் பண்ணியிருக்கேன் நான் ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய டிப்ஸோடு, அதனால தான் வந்து ஸோ இதை ஏன் நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நிறையாவே நான் எனக்கானது, எனக்கு என்ன நடந்ததோ ஸோ அதை மட்டும்தான் நான் இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் முகம் வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ காஞ்சிட்டா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் போட்டு பண்ணாதீங்க, வெறும் தண்ணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அதாவது ஃபேஸ் வாஷ் போடாமல் வெறும் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ ஸ்கின் வந்து என்னோடது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா துடைக்க போகிறோம். ஸோ ஃபேஸ் வந்து இப்போ வாஷ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேர் ஸ்கின்னோட இருக்க முடியாது. எப்படியுமே நீங்கள் பேர் ஸ்கின்னோட இருக்க முடியாது. கெமிக்கல் பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் பேபி சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்கின்னில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் பண்ணும்போது நம்மளோட கண்ணை சுற்றியும் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து டார்க்காக மாறும். இது இந்த ஸ்கின்னுக்குன்னு இல்லை, உடம்புல எங்கே இருந்தாலும் பொருந்தும். எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு கழுத்தாக இருக்கட்டும், தொடையாக இருக்கட்டும், நம்ம ஃபேஸாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டார்க்கராக மாறும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளில போகணும், எனக்கு சன்ஸ்க்ரீன் வந்து கம்பல்சரி நான் போடுவேன். ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீன் வந்து அவசியமாக போடணும். எப்பவுமே சன்ஸ்க்ரீன் போட்டால் ஒயிட் காஸ்ட் வருதுன்னு நினைக்காதீங்க. ஒரு சில சன்ஸ்க்ரீன் வந்து ஒயிட் காஸ்ட் வரும். மோஸ்ட்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா முகத்தில் வந்து தானாகவே அது செட் ஆகிடும். நம்ம போட்டு நல்லா ரப் பண்ணும்போது ஒயிட்டாக இருக்குன்னு ரப் பண்ணும்போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னு தான், நம்ம கை தான் எடுத்துக்கும் எல்லா சன்ஸ்க்ரீனும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தானாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி டச்சப் மாதிரி கொடுத்து சரி பண்ணிடலாம். இன்றைக்கி போட்ட வீடியோ வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அதிகமான டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் பிகினராக இருக்கீங்க, எக்ஸ்ஃபோலியேஷன் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப்பிங் வந்து உங்களுக்கு செட் ஆகலை, எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு மாறணுன்னா பயப்படாமல் மாறலாம். ஆனால் வந்து 15% AHA BHA சொல்யூஷன் வாங்குங்க, 30% எல்லாம் வாங்காதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த டெர்மாகோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பிராண்டு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா மினிமலிஸ்ட் வாங்கலாம். ஸோ மினிமலிஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும், இதே மாதிரி டெர்மாகோ மாதிரியே. ஆனால் ஆர்டினரி வந்து கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இன்றைக்கியான சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஸோ தே வில் கெட் அ மோர் நாலேஜ் அபவுட் கெமிக்கல் பீல். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.